ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி நான் வந்து காலையில் எழுந்து சாமி கும்பிட்றதுக்காக அழகாக நிலவாசலெல்லாம் பெருக்கி தொடச்சி கோலம்லாம் போட்டு உருளியில் ஒரு அழகாக பூலாம் வச்சுட்டு 2 பக்கம் வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இது வந்து காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டேன். சாமிக்கு வந்து எல்லா விளக்குங்களுமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் புஷ்பம்லாம் வந்து அழகாக வந்து ஜோடித்து வச்சுட்டு அழகாக வந்து பாடி நான் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்ட பிறகு நான் வந்து காலையில் எழுந்தவுடனே டீ போடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்ட பிறகு தான் நான் எல்லா வேலையிலும் ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு நான் நல்லா பால் காய வச்சுட்டு நல்லா பால் வந்து நல்லா காஞ்சிச்சோடனே தான் நான் டீ போடுவேன். எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்ட பிறகு என்னுடைய மனசில் இருக்கிற எல்லாமே வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்ட பிறகு நான் டீ போட தொடங்குவேன். பால் காஞ்சிட்ட பிறகு என்னோடய டீ போடுறதுக்காக நான் செப்ரேட்டாக வந்து பால் ஊற்றுனது எல்லாமே காஞ்சிட்ட பிறகு நான் டீ போடுறதுக்காக வந்து செப்பரேட்டாக தனியாக எடுத்து ஊற்றி வச்சுட்டு டீ போடுறேன். டீ போட்டுட்ட பிறகு சில பேருக்கு வந்து காஃபியும் போடுவேன். இதுமாரி காய்ந்த பாலில் வந்து நான் வந்து காஃபி போடும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு மட்டும் டீ போட்டுப்பேன். சில பேர் காஃபி கேட்பாங்க எங்கள் வீட்டில், சில பேர் பூஸ்டராகவும் கேட்பாங்க. அழகாக டீ குடிச்சிட்ட பிறகு என்னுடைய வேலைகளெல்லாம் நான் தொடங்குவேன். டீ வந்து சுட சுட குடித்தாவே எனக்கு வந்து அடுத்த மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திக்கிறோம் இல்லையா, காலைல சீக்கிரமாக எழுந்து அழகாக டீ குடிச்சிட்ட பிறகு எனக்கு சூப்பராக இருக்கும். சரி, நான் டீ குடிச்சிட்ட பிறகு வேர்க்கடலை சட்னி வந்து செஞ்சேன். இட்லி, வேர்க்கடலை சட்னி ப்ளஸ் சாம்பார் வந்து செஞ்சேன். என்னுடைய பையனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சாம்பார் செஞ்சுட்டு இருந்தேன். காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு வேர்க்கடலைக்குள்ள 2 பூண்டு பல், கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பொட்டுக்கடலை இதை மட்டும் சேர்த்து அரைச்சி தாளித்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நான் பருப்பு எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டேன். பருப்பு கழுவிட்டு இது வந்து 1 பாட் சாம்பார் மாரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, எல்லா காயுமே நான் கட் பண்ணி வச்சுப்பேன். கட் பண்ணி வச்சுட்டு பருப்பு எல்லாமே காய்கறிகள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் கொஞ்சோண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக வேக வச்சுட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கி வச்சுடுவேன். இது வந்து 1 பாட் சாம்பார் மாரி கடைசியாக தாளிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குட்டி பையனுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து மினி இட்லி தயார் பண்ணிடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் எப்போவுமே டிஃபன் பாக்ஸ்க்கு மினி இட்லி தான் எடுத்துகிட்டு போவான். ஏன்னா சில டைம் வந்து அதாவது இட்லி, நார்மல் இட்லி, பெரிய பெரிய இட்லிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டான். இட்லி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினி இட்லி தான் எடுத்துகிட்டு போவான். அதனால் நான் இட்லி தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி வந்து அவனுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து தான் சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாமே சாப்பிடுவான். பட் ஆனால் அவன் முக்கால்வாசி எல்லாமே சாப்பிடுவான். அதனால் நான் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு மோஸ்ட்லி இட்லி, இதை பாருங்கள் இதுமாதிரி சாம்பார் வந்து விசில் விட்டுட்டு வெந்துட்டோடனே நான் என்ன பண்ணுறேன், எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு லைட்டாக 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா தாளிக்கிறேன். நல்லா கடுகு நல்லா வெடிச்சிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், கறிவேப்பிலை கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் இட்லிக்கும் சரி, நம்ம சாதத்துக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வேர்க்கடலையும் வறுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு காலைக்கு மட்டும் கொஞ்சோண்டு சட்னி செஞ்சுக்கிட்டேன். இந்த சாம்பார் ப்ளஸ் வேர்க்கடலை காலையில் சட்னி செஞ்சால் அவ்வளோ சூப்பராக சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஆனால் வேர்க்கடலை சட்னி வந்து லஞ்சுக்கெலாம் கொடுத்துட்டு போக முடியாது. அது 10 மணி வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி வந்து காலைக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். சாம்பார் வந்து இப்போ நான் தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போச்சு, கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி கொஞ்சோண்டு கறிவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்த உடனே ஆல்ரெடி வெந்துருந்துச்சு பாருங்கள் சாம்பார், பருப்பு, காய், அப்புறம் வந்து அதிலே மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது இதில் ஊற்றினா மட்டும் போதும், சாம்பார் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் சில டைம் லேட்டாக எழுந்திரிக்கும் போதோ இல்லை வந்து அர்ஜென்ட்டாக சில வேலை இருக்கும் போதோ இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் நம்ம வந்து 1/4 மணி நேரத்தில் தயார் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்த காய்கறிகள் எல்லா பருப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து நான் இதில் கொட்டிடுறேன். மேலோட்டமாக ஃபஸ்ட்டு காயை ஊற்றிட்டு அடியில் பருப்பு இருக்கும், அதை மட்டும் நான் நல்லா கடைஞ்சியோ இல்லைனா இது பிஞ்ச் பண்ணியோ ஊற்றிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புளித்தண்ணி, கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஒரு குஞ்ச
கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிடும். ஏன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக புளி தண்ணி ஊற்றிடும். நல்லா கொதித்து வந்த பிறகு கடைசியாக என்ன பண்ணணும், மல்லி இலை போட்டு நல்லா தூவி எடுத்துகிட்டு கம கம கமன்னு சூப்பரான டேஸ்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் பண்ணால் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எம்மியாக இருக்கும். சில டைமில் பொங்கலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு மினி இட்லி ப்ளஸ் வந்து சாம்பார் வந்து என் பையனுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கணும். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். ஸ்நாக்ஸுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா அவனுக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து உப்புக்கல்லை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உப்புக்கல்லையும் கொஞ்சோண்டு அவன் தான் எனக்கு உப்புக்கல்லையும் பிஸ்கெட்டும் வைங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். நெக்ஸ்ட்டு வந்து நான் அவனுடைய லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேன், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு காலையில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் மதியம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவன் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவான். அவன் வந்து குட்டி பையன் தான், என்னால் அவனே எடுத்து அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவான். இந்த உப்பு கல்லில் கூட அழகாக தோல் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அழகாக வந்து சாப்பிட்ருவான். அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இந்த உப்பு கல்லையும் சரி, இந்த கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான். பாதாம், முந்திரி இதெல்லாம் கூட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான்றதுக்காக நான் டிஃபன் பாக்ஸ்க்கு இது கூட சேர்ந்து இந்த உப்பு கல்லை கூட சேர்ந்தே வந்து பாதாம் குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுடுவேன். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்கும். அழகாக வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கினேன். டிமார்ட்டில் வந்து 500 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மதியத்துக்கு வந்து 2 முட்டை என் பையனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு சாதம் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். சாதம் நல்லா வெந்து முடிச்சிட்டோடனே அந்த காலையில் வச்ச சாம்பாரே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். முட்டை, சாம்பார், கொஞ்சோண்டு ரசம் செஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சாம்பார் எல்லாமே துலக்கி வச்சுட்டேன். சமையல் செஞ்ச எல்லா பாத்திரங்களும் அழகாக நீட்டாக கழுவி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு வெயிலில் எப்பவுமே வெயிலில் காய வச்சுட்டு அடுத்து யூஸ் பண்ணால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வெயிலில் காய வச்சுடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கிழமைல, நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால எல்லா பூஜை சாமானும் வந்து துலக்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமைனா வேலைக்கிழமையே எல்லா பூஜை சாமான் எல்லாம் துலக்கி நைட்டு வந்து குங்குமஞ்செல்லாம் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அடுத்த நாள் சாமி கும்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே சூப்பராக முடித்து நல்லா நீட்டாக வச்சுருவேன். இந்த பவுடரு ப்ளஸ் வந்து புளி கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து போட்டு எல்லாத்தையும் துலக்கினா பளபளன்னு சூப்பராக ஆகிடும். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலலாம் ஆனால் புளி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் இதை வச்சு தான் துலக்குவோம். ஆனால் இப்போ இந்த பவுடர் வந்ததுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அழகாக விளக்கெல்லாம் கூட அழகாக சூப்பராக கழுவி துலக்கி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே சாமி சாமான் எல்லாமே அழகாக நீட்டாக துலக்கி எடுத்துக்கிட்ட உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி சாமானுக்கு எல்லாத்துக்கும் அழகாக குங்குமஞ்செல்லாம் அழகாக வச்சுட்டு நீட்டாக அடுக்கி வச்சுட்டு விளக்குகளாக கூட அழகாக நாளைக்கு 6 விளக்கு முருகருக்கு ஏற்ற வேண்டிய தீபத்துலேயும் அழகாக வந்து விளக்கெல்லாம் அழகாக வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில் எழுந்தவொடனே சாமி கும்பிடுவேன். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் வச்சுட்டு அடுத்த நாள் வேலையை வந்து ஆரம்பிச்சிடுவேன். அழகாக வந்து சாமிக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சிடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.